தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான காணொளியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Glory to the name of the Lord. I am glad to meet you all through this wonderful video. உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். I gladly welcome you to this video. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. May God richly bless you. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். Do not forget to pray for this இந்த ministry. ஊழியத்தின் மூலமாக பலதரப்பட்ட காரியங்களை நாங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். Through this ministry we doing various other acts and things for the name of the Lord. இந்த ஊழியத்தின் மூலமாக ஏராளமான கிராமங்களில் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Through this ministry in many other villages the churches has been planted. ஆதிவாசி மக்கள் மத்தியில பழங்குடியின மக்கள் மத்தியில ஊழியங்களை செய்கிறோம். Through tribal and the hill area people we doing ministry. இந்தியாவின் 7 மாநிலங்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாய் திருச்சபைகளை நாங்கள் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறோம். For the glory of God in 7 states of India we establishes the churches. ஆகவே உங்களுடைய ஜெப உதவி அதிகமாய் தேவையா இருக்கிறது. Hence we require your prayer support. பலதரப்பட்ட நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We been getting oppression from various types. ஆனாலும் அதில் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். But then God has make us conqueror. நமக்கு வெற்றி தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். The Lord who give us victory is with us. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நமக்கு ஒரே ஒரு எதிராளி இருக்கிறார். In our life in this whole world we have only one common enemy. அந்த எதிராளியை மேற்கொள்ளுகிற பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given the strength to conquer, overcome that enemy. இந்த காணொளியை பார்க்கிற உங்கள் மனதிற்குள், உங்கள் உள்ளத்திற்குள் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, எதிராளிகளை நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்களானா, maybe while you looking at this video you may be thinking about the problems, the struggles as an enemy for you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் போராடுகிற போராட்டத்தின் மேல் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். Lord telling you his word very clearly, you will get a great victory over the problems that you facing. என் அன்புக்குரிய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரத்திலே, My beloved, the word of God says in Isaiah chapter 40 12வது வசனத்தில் விதமாய் நாம் வாசிக்கிறோம். verse 12 we can read, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். you shall seek them not find who has contended with you. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். Those who war against you shall be as nothing, as a non-existent thing. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களோடு கூட போராடுகிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், My beloved, whatever the problem that you may be facing, ஒருவேளை அது மனுஷ சக்தியா இருக்கலாம், it may be from human being, ஒருவேளை அது பிசாசுடைய வல்லமைகளா இருக்கலாம், it may be powers of darkness, ஒருவேளை பொருளாதார நெருக்கடிகள் நிமித்தம் அந்த போராட்டங்களா இருக்கலாம், it may be a prosperity oppression. எனக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். In today Lord wants to speak to you. உன்னோடு போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். You cannot see them who contended with you. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே எந்த காரியம் உங்களோடு போராடினாலும், My beloved, in your workplace, in your family, in your ministry, and whichever area, whatever things contend against you, அது எப்படிப்பட்ட மனுஷர் கூட்டமா இருந்தாலும், that may be what kind of massive crowd, உன்னோடு கூட போராடுகிற யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போவார்கள். whoever contending and war against you shall become as nothing and a non-existent, இல் பொருளாய் போவார்கள். non-existent thing. என் அன்புக்குரியவர்களை நான் இப்படி சொல்கிறேன், இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். I can also tell that they will find nowhere. வேதம் சொல்கிறது, என்னாகமத்தின் புத்தகத்திலே மோசேக்கு விரோதமாய் கோராகின் கூட்டம் எழும்பியது. Bible says against Moses the Korah's group has raised. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அவர்கள் எழும்பின கூட்டமாய் இருந்தார்கள். This group has raised against Moses and Aaron. தேவனுடைய தரிசனத்துக்கு திட்டத்திற்கு மாறாக எதிராக எழும்பின கூட்டம் அந்த கூட்டம். They raised also against the plan and purpose of the Lord. நீங்கள் வேதத்தை படித்து பார்க்கும்போது, while you reading the Bible, அந்த கூட்டத்திற்கு என்ன நடந்தது என்றால், do you know what has happened to that group? வேதம் சொல்கிறது, பூமி இரண்டாக பிளந்து அவர்கள் பூமிக்குள் மறைந்து போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says the earth has opened like a mouth into two halves and they get into it and die. அந்த கூட்டத்தை அக்கினி பட்சித்து போட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம். A fire
consumed that group, we can read the Bible. என்ன அர்த்தம்? கோராகின் கூட்டம், கோராகியோடு சேர்ந்த கூட்டம் தேசத்தில் பூமியில் இல்லாமல் போனார்கள். What happened is the group of Korah and himself become nothing, nowhere in this world. தடம் தெரியாமல் போனார்கள். They find no other identity find. பரிசுத்த ஆவியானவர் திருஷ்டாந்தமாய் தீர்க்கமாய் சொல்கிறார், உங்களோடு போராடுகிறவர்கள் தடம் தெரியாமல் போவார். Holy Spirit very clearly telling that whoever war against you will become as nothing. இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால், If God wants to do you to, வேதம் சொல்கிறது மோசேக்காக விரோதமாய் எழும்பின கூட்டம் ஒன்றுமில்லாமல் போனதற்கு காரணம், the group that stand against Moses, they become nothing. The reason is மோசே உண்மை உள்ளவனாய். because Moses is faithful. வேதம் சொல்கிறது ஆண்டவர் மோசேயை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்கிறார். The word of God says, Lord looked at and said, there's no one I can see as faithful as Moses. என் அன்புக்குரியவர்களே, மோசே தரிசன புருஷனாய் இருந்தார். Moses is a man of vision. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தரிசனத்திற்காக, உங்கள் உண்மைக்காக உங்களோடு போராடுகிறவர்களை இல்பொருளாக்கி போடுவார். My beloved, for your faithfulness and vision, the people who war against you, Lord will make them as nothing. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் நீங்கள் உங்கள் உத்தமத்தில் உண்மையாயிருங்கள். Whatever they may condemn against you, but be still cling to your uprightness. உங்கள் வாழ்வில் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பழிச்சொற்களை சொன்னாலும் உங்கள் உண்மையில், உங்கள் உத்தமத்தில், உங்கள் தரிசனத்தில் நிலைத்து நின்று பாருங்கள். Whatever they may speak injustice or unrighteousness against you, but be a righteous and faithful in your life. உங்களுக்கு விரோதமான கூட்டத்திற்கு எதிராக தேவன் தன் கரத்தை உயர்த்துவார். The group forming against you, the Lord's hand will appear against them. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray for you. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, Lord Almighty God, யுத்தத்தில் சர்வ வல்லமையுள்ளவரே, the Lord who is Almighty, எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வமே, the Lord who give us victory in our நீ life. சொன்ன வார்த்தையின்படியே போராடுகிற கூட்டத்தை இல்பொருளாக்கி போடுவீராக. As your word, the people who war against him, they become as a non-existent. எங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற கூட்டத்திற்கு ஆண்டவரே நீர் அவர்களை ஒன்றுமில்லாக்கி போடுகிற தெய்வம். The people who raising against us, the Lord who make them as nothing. இன்னைக்கு இந்த காணொளியை பார்க்கிறவருடைய வாழ்விலே குற்றப்படுத்துகிற நிமித்தம் மனம் சோர்ந்து போயிருப்பார்களானால், the people, the viewers who are watching, they become down because of a false witness. மனுஷ சூழ்ச்சிகள் நிமித்தமாய் வந்த போராட்டங்கள் நிமித்தம் உடைந்து போயிருப்பார்களானால், Because of the human cunning and other things, they become very down in spirit. ஆண்டவரே அவர்களை தூக்கி எடுப்பீராக. Lord, you lift them up. ஆண்டவரே அவர்களோடு போராடினவர்களை இல்பொருளாக்கி போடுவீராக. Whoever war and raise against them, they become a non-evident thing. அவர்கள் தன் உத்தமத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். Let them help them to stand in their righteousness. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty and marvelous name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God richly bless you. யுத்தத்தில் வல்லவர் உங்களுக்கு உதவி செய்வார். The great mighty in war will help you. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். You will be conqueror. ஆமென். Amen. God bless you. God bless you.